ஓ மை காட், ஸ்டார்லிங்க் அபிஷியலா இந்தியாவில் வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. ஜியோ அப்புறம் ஏர்டெலோட 4G 5G போர்ட்பேண்ட் கதெல்லாம் அவ்வளோதானா? இதை பற்றி ஃபுல்லாக தெரியுதுக்கு மேலே ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணிட்டு கீழே ஒயிட் கலர் பட் அப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டார்லிங்க் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாசத்துட்டு எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். இந்த ஸ்டார்லிங்க் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் கூட, இப்படி வில்லேஜ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் ஏரியா ஆகட்டும், எங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை கொடுக்க முடியும். ஆனால் ஜியோ ஏர்டெலும் அது மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஜியோ ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் இந்த 4G 5G ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் போர்பேண்ட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஒன்று ஃபைபர் டிபெண்ட் பண்ணியிருக்கும், இல்லை சரௌண்டிங்கில் இருக்கிற டவரில் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆனால் ஸ்டார்லிங்க் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட்லேருந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஸ்டார்லிங்கோட அஃபிஷியல் ரெசிடென்ஷியல் பிளான் வந்து ஒன்று விட்டுருக்காங்க. ஜஸ்ட் வந்து 8,600 rupees per month. எவ்வளோ? 8,600 ரூபா ஒரு மாதம் இது கட்டணுமா. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்வேர் கிட்டோட ப்ரைஸ் ஒன் டைம் ஃபீஸ் தான். இதுக்கு வந்து 34,000 இங்கே பே பண்ணி இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்கன்னா மாதம் வந்து 8,600 கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்லிங்க் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து 8,600 கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையான்ட்டு மறக்காம காசு காண மாட்டேங்க.